பண்ணிடுறோம், ஏசப்பா அந்த வேண்டதோட நிறுத்திடுறோமே தவிர அதுக்கப்புறம் நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும். கர்த்தர் நம்மள இவ்வளவு பேர் மத்தியில நம்மள வச்சிருக்காரு, நல்ல ஆரோக்கியத்தோட வச்சிருக்காரு, நல்ல சுகத்தை கொடுத்திருக்காரு. நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு நன்றி சொல்லணும். பாத்தீங்கன்னா நான் வந்து பஸ்ல போயிட்டு இருந்தேன், என் பையனை கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க ஒரு பெரியவங்க இருந்தாங்க, ஒரு அம்மா, அவங்க பேத்திய பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து என் கூட தான் அந்த பொண்ணை பஸ்ல ஏத்தி விட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டர்ன் வர 1/2 hourல பந்தல் போட்டுருக்காங்க, அந்த அம்மா இறந்துட்டாங்க. இப்போ நிலை இல்லாத ஒரு உலகத்துல கர்த்தர் நம்மள நிலையா வச்சிருக்காரு. ஆமீன். அதுக்காக நம்ம அவருக்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்துறதுன்னா என்ன, நம்ம அவருக்காக ஊழியம் பண்ணணும், நம்ம அவருக்காக உழைக்கணும், அவரை பத்தி மத்தவங்கிட்ட சொல்லணும். இப்போ அந்த கூனியா இருந்தவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவ்வளவு கேலி கிண்டல் எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா கர்த்தர்கிட்ட வரும்போது அந்த ஒரு நிமிஷத்துல அவங்க நிமிர்ந்து நின்னாங்க. நம்ம கர்த்தர்கிட்ட வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையும் உயர்ந்து இருக்கும். நம்மளுடைய வறுமை, நம்மளுடைய கடன், நம்மளுடைய கவலை, நம்மளுடைய கண்ணீர் எல்லாம் மாறும். அவங்க அப்படியே போயிட்டாங்களா? போயிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நடந்த அற்புதத்தை மத்தவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆண்டவராக இயேசுதான் உண்மையானவர், அவர்கிட்ட போங்கன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்படிதான் நம்மளும் என்ன பண்ணணும், வெறும் நம்ம வாய் வார்த்தையை சொல்லாம அதை செயல்படுத்தணும். இயேசப்பா தான் உண்மையான தெய்வம், அவருக்காக உழைக்கணும், அவருக்காக ஊழியம் பண்ணணும்னு நம்ம அது மூலியமா தான் நம்மளுடைய நன்றிய கர்த்தருக்கு செலுத்தணும். பாத்தீங்கன்னா 12 வருஷமா இல்லையா ஒரு ஸ்ரீ வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவர் மூலியமா அற்புதங்களை கண்ட எல்லாருமே அவரை மகிமைப்படுத்தினாங்கன்னு தான் பைபிள்ல இருக்கு. அவருக்கு நன்றி சொன்னாங்கன்னு இருக்கு. இப்ப நம்மளும் என்ன, நன்றியுள்ள ஒரு இருதயமா இருக்கணும். கர்த்தரை வந்து வெறும் வாயில ஒரு 2 பாட்டு பாடிட்டு ஒரு 2 வசனம் கேட்டுட்டு போறது இல்ல வாழ்க்கை. அவரை பத்தி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அவரை பத்தி நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்லும் போது அவரை தேடுகிற இருதயம் கிடைக்கும். அப்ப கர்த்தர் நம்மள ஆசீர்வதிப்பார். நம்மளுடைய தாழ்மையும் அவர் நோக்கி பார்ப்பார், நம்மளையும் நம்ம வாழ்க்கையில உயர்த்துவார். ஒரு சைனால வந்து ட்ரெயின் ஓட்டுறவர் வந்து ஒரு குட்டி நாய் வழியில பார்த்திருக்காரு. அந்த நாய்க்குட்டிய வளர்த்துக்கலாம், யாரும் இல்லையே அந்த குட்டி கிட்ட என்ன பண்ணிருக்காரு, வளர்த்துருக்காரு. ஒரு நாள் டெய்லியும் கூட்டிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த குட்டியை ஓரமா வச்சுட்டு அவர் ட்ரெயின் ஓட்டிட்டு வந்து அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. ஒரு நாள் என்னாச்சு, அவரால் வர முடியல, அவருக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து அங்கேயே இறந்துட்டாரு. ஆனா அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணிச்சு, அங்கேயே இருந்துச்சு. அது உண்மையான சம்பவம். 10 வருஷமா அவருக்காக காத்துட்டு இருந்துச்சான். அப்ப அவருக்கு அந்த நன்றி கடனை அது அவர் வருவாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சுல. ஆனா கர்த்தர் நமக்கு நல்ல ஜீவனை கொடுத்திருக்காரு. எவ்வளவு பேர் இந்த வந்து ஒரு வருஷத்திலேயே எவ்வளவு பேர் நம்ம கூட இருந்தவங்க இல்லாம எல்லாம் போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை, நம்மள அடுத்த வருஷம் காண செய்யறாரு. ஆமீன். அதுக்காக நம்ம நன்றி சொல்லணும் இல்லைங்களா? நன்றி உள்ள இருதயம் இருக்கும் போது கர்த்தர் நமக்கு நன்மையால நிரப்புவார். அவர் எதுவுமே கேட்கல, உங்ககிட்ட வந்து பொண்ணோ பொருளோ நீ அதை கூடு இதை கூடுன்னு எதுவுமே கேட்கல இல்லைங்களா? இது வரைக்கும் அவரு நம்ம கிட்ட எதிர்பார்த்தது அன்பு மட்டும்தான். அந்த அன்பை கொடுத்தாலே போதும் இல்லைங்களா? வேற எதுவுமே அவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. அவங்க பாருங்க, என்னோட தாழ்மையை நோக்கி பார்த்தப்ப நம்மளை பாக்குறாரு ஆண்டவர், நம்மள இது வரைக்கும் உயர்த்தி வைத்திருக்கிறார் இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லாம போல அப்படிப்பட்ட உலகத்துல நம்மள இது வரைக்குமே நல்லபடியா சுகத்தோட பலத்தோட நல்ல குடும்பத்தோட வாழ வச்சிருக்காருன்னா அவருக்கு நம்ம நன்றி கடனை என்ன பண்ணணும், ஊழியம் பண்ணணும், அவருக்காக உழைக்கணும், அவரை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லணும். மத்தவங்களுக்கு கொடுக்குற இருதயம் இருந்தா அதை கூட பாக்குறாரு இல்லைங்களா? இப்போ வந்து ஒரு விதவை தாய் வந்து அப்பமும் மாவும் எண்ணெயும் கொடுக்குறாங்க. ஆனா அந்த மாவு எண்ணெய் பஞ்ச காலத்துல அவங்களுக்கு குறையவே இல்லை. அப்ப அது மாதிரிதான் நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் தருவார். நம்மளும் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரும், நம்மளுடைய வருமானம் உயரும், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அவர் எதிர்பார்க்கறது ஒண்ணுதான், உங்களுடைய இருதயம். அந்த இருதயம் எப்படி இருக்கணும், அவருக்கு நன்றி சொல்லுகிற இருதயமா இருந்தா கர்த்தர் உங்களை நன்மையால நினைக்கணும். அவருக்கு